உங்கள் உயிர் இந்த உலோகத்தின் மீதுதான் தங்கியிருக்கிறது. இது பொருளாதாரத்தை பற்றியது அல்ல, உங்கள் பிழைப்பை பற்றியது. உங்கள் போன், கார், இன்டர்நெட், பவர் கிரிட், மருத்துவக் கருவிகள், ஏன் உங்களுக்கு மேலே சுற்றும் செயற்கைக்கோள்கள் வரை அனைத்தும் ஒரு உலோகத்தைச் சார்ந்துதான் இருக்கின்றன. அதை எதை கொண்டும் மாற்ற முடியாது. தங்கத்தின் மினுமினுப்பை மறந்துவிடுங்கள். இன்ஜினியரிங் துறையில் தங்கம் 3 காரணங்களுக்காக மதிக்கப்படுகிறது. 1. இது துருப்பிடிக்காது, மற்ற உலோகங்கள் சிதைந்துவிடும், தங்கம் மாறாது. 2. இதன் நெகிழ்வுத்தன்மை, அணு அளவிலான மெல்லிய இழைகளாக இதை மாற்ற முடியும். இது இல்லையென்றால் நவீன பிராசஸர்களே கிடையாது. 3. தடையற்ற மின் கடத்துத்திறன், தகவல்கள் சிதையாமல் பாய்வதற்கு இதுவே அஸ்திவாரம். எலக்ட்ரிக் வாகனங்களின் பாதுகாப்பு சென்சார்கள் முதல் விண்வெளியில் பழுதுபார்க்கவே முடியாத சாட்டிலைட்டுகள் வரை தங்கம்தான் சகலமும். உடலுக்குள் இருக்கும் மருத்துவக் கருவிகளில் இது வினைபுரியாமல் உயிரை காக்கிறது. தங்கம் மிக அபூர்வமானது. இதுவரை நாம் வெட்டி எடுத்த தங்கம் அனைத்தும் சில நீச்சல் குளங்களுக்குள் அடங்கிவிடும். சுலபமாக எடுக்கக்கூடிய தங்கம் தீர்ந்துவிட்டது. தேவை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. பழைய எலக்ட்ரானிக் கழிவுகளில் தாது மணலை விட அதிக தங்கம் இருக்கிறது. ஆனால் நாம் அதை மீட்பதில்லை. நாம் தங்கத்தை குப்பையில் எறிந்துவிட்டு பற்றாக்குறை என்று கவலைப்படுகிறோம். தங்கம் தீர்ந்து போனால் வெறும் சந்தைகள் மட்டும் வீழாது, நம் தொழில்நுட்ப நாகரிகமே முடங்கும். இன்று நாம் கொண்டாடும் முன்னேற்றம் நாளை வெறும் தடுமாற்றமாக மாறும். எதிர்காலம் என்பது வெறும் கோட்களால் ஆன மென்பொருளோ அல்லது கண்ணுக்கு தெரியாத செயற்கை நுண்ணறிவோ மட்டும் சார்ந்தது அல்ல, அந்த அறிவை சுமந்து நிற்கும் இந்த மஞ்சள் உலோகத்தை சார்ந்ததும்தான்.